2018 வெயிட் லாஸ்க்காக ரிசர்ச் ஒன்னு கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ரிசர்ச்சுக்காக சில வாலண்டியர்ஸ கூப்பிட்டு அவங்கள 3 குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. முதல் குரூப் கிட்ட ஃபுட்ஸ் கிரேவிங்ஸை ஈஸிலி கண்ட்ரோல் பண்றதுக்கான சீக்ரெட் பிளான்ஸ் கொடுத்திருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது குரூப் கிட்ட ஒரு டயட் பிளான் கொடுத்திருந்தாங்க. கடைசியா மூணாவது குரூப் கிட்ட ஒர்க் அவுட் பிளான கொடுத்திருந்தாங்க. அந்த எல்லார்ட்டையும் சொன்னாங்க அந்தந்த குரூப்புக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க 1 மந்த்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணணும்னு. அடுத்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் கலந்துகிட்ட 3 குரூப் ஆட்களையும் வர வச்சு ரிசல்ட் என்னவா இருக்கும்னு அவங்களோட வெயிட் செக் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு. எந்த குரூப் ஆட்கள் ஒர்க் அவுட் பிளான ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களோட வெயிட் முன்னைய விட 5% இன்க்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. அடுத்து எந்த குரூப் ஆட்கள் டயட் பிளான் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களோட வெயிட் 5ல இருந்து 10% வரை இன்க்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. கடைசியா எந்த குரூப் ஆட்கள் ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களோட வெயிட் தான் முன்னைய விட 10% குறைஞ்சி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த ரிசல்ட்ட பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன ஆக்சுவலி யாருக்கு வெயிட் குறைஞ்சிருந்திருக்கணும், யார் ஒர்க் அவுட் பண்ணாங்களோ யார் டயட்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வெயிட் குறைஞ்சி இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா இங்க நடந்தது என்ன, யாரெல்லாம் அவங்களுக்கு ஃபுட் மேல ஏற்படுற கிரேவிங்ஸ், அதாவது அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் இது செம டேஸ்டா இருக்குல்லன்னு இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாம்ன்ற எண்ணத்தை யார் கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்களோட வெயிட் தான் குறைஞ்சி இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணியும் டயட்ல ஃபாலோ பண்ணியும் மத்த குரூப் ஆட்களுக்கு ஏன் வெயிட் குறையலன்ற கேள்வி வந்தப்போ அதுக்கு அந்த ரிசர்ச் டீம் சொன்ன பதில் என்னன்னா, அதுதான் ஃபுட் கிரேவிங்ஸ். அதாவது அவங்கலாம் அவங்களுக்கு சாப்பாட்டு மேல ஏற்பட்ட ஆசையை கட்டுப்படுத்தல, அதனாலதான் அவங்களுக்கு வெயிட் குறையறதுக்கு பதிலா அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியா அந்த ரிசர்ச் மூலமா தெரிய வந்தது என்னன்னா, உங்களோட வெயிட்டை குறைக்க நீங்க ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் தூக்கணும்னு அவசியம் இல்ல, டயட்டை ஃபாலோ பண்ணி பட்னியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவசியம் என்னன்னா நீங்க ஃபுட் மேல ஏற்படுற கிரேவிங்ஸை கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதான். அதுவே உங்களோட உடம்புல தேங்கி இருக்கிற கொழுப்பை கரைச்சி உங்களோட வெயிட்டை கம்மி பண்ணி விட்டுடும்னு ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? பேசிக்கா நம்மளோட உடம்புல ஃபேட் எப்போ ஸ்டோர் ஆகும்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து கிடைக்கிற கலோரிஸை யூஸ் பண்ணாம அப்படியே பல நாட்களுக்கு வச்சிருக்கும் போதுதான் அது நம்ம பாடியில கொழுப்பா மாற ஆரம்பிக்குது. அதாவது நீங்க நிக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஒர்க் அவுட் பண்றதுக்குன்னு எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படும்ல, இந்த எனர்ஜியை தான் கலோரிஸ்னு சொல்லுவாங்க. உங்களோட ஒரு நாள் ஆக்டிவிட்டிஸ்க்கு 1000 கலோரிஸ் தேவைப்படுதுன்னா அப்போ அதுக்கான 1000 கலோரிஸ் அளவுள்ள ஃபுட் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். அதை விட எக்ஸ்ட்ரா உணவை எடுத்துக்கிட்டா அந்த கலோரி நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, அதனால அது உங்க உடம்புல அப்படியே தங்கி ஃபேட்டா மாறிடும். சோ அதனால இந்த ஃபேட்டை குறைக்க ஒரே வழி நீங்க இந்த ஃபேட்டை எனர்ஜியா மாத்தி யூஸ் பண்ணிடணும். அப்போ இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணலாமே ப்ரோ, கலோரிஸ் பர்ன் ஆகும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் கூடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மெதுவடை சாப்பிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு 120ல இருந்து 150 கலோரிஸ் கிட்ட கிடைக்கும். இந்த கலோரிஸை யூஸ் பண்ணி ஃபேட்டா மாறாம நீங்க வச்சுக்கணும்னா அப்போ அதுக்காக நீங்க 2 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கும். ஏன்னா 1 கிலோமீட்டர் நீங்க ஓடினா கூட வெறும் 60 கலோரிஸ் மட்டும் தான் பர்ன் ஆகும். அதாவது இந்த மாதிரி நீங்க டெய்லி சாப்பிடுற இட்லி, தோசை, சப்பாத்தி, சமோசா, வடைன்னு இது எல்லாத்துலயும் இருக்கிற கலோரிஸ் அளவு அதிகமா இருக்குது. ஆனா நீங்க சாப்பிட்டதுக்கான கலோரிஸை தங்க விடாம அதை யூஸ் பண்ணிக்க நீங்க ரொம்ப அதிகமா ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்குது. இதனாலதான் ஒர்க் அவுட் பண்றது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இதனாலதான் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் ரிசல்ட்டே கிடைக்கலன்னு பல பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி ப்ரோ, அப்போ எப்படிதான் கொழுப்பை ஃபாஸ்டா கரைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உணவு மேல இருக்கிற உங்களோட ஆசையை கட்டுப்படுத்துறது. ஏன்னா கண்டதை சாப்பிடறத நீங்க நிறுத்திட்டாலே ஆல்ரெடி உங்க உடம்புல ஸ்டோர் ஆகி இருக்கிற கலோரிஸ் எல்லாமே யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது நீங்க ஒர்க் அவுட் பண்றதை விட ஃபாஸ்டா உங்க வெயிட்டை குறைக்க உதவி பண்ணும். இத நான் சொல்லல, சயின்ஸே சொல்லிருக்கு. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட ஃபுட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஒரே மாசத்துல 4ல இருந்து 5 கிலோ வரை ஈஸியா குறைக்கக்கூடிய 3 சீக்ரெட்ஸ் மெத்தட்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். ஆமா, வெறும் 3 சிம்பிள் மெத்தட் தான். இத நீங்க 30 நாட்களுக்கு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கணும். அப்படி நீங்க குண்டா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா, உங்களை ஸ்லிம்மா மாத்த விரும்புனீங்கன்னா, அட்ராக்டிவா மாற ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ 1 மந்த் சேலஞ்ச் ஸ்டார்டட் அப்படின்னு இப்பவே கீழே கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கான ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. அப்படி நீங்க வீடியோல சொல்ற 3 விஷயங்களை ஒரு மாசத்துக்கு ஃபாலோ பண்ண போறோம். உங்க பீரோக்குள்ள இருக்கிற Dress இல்லாம உங்களுக்கு லூஸ் ஆகி லொடலொடன்னு போயிடுச்சுன்னா, புதுசா Dress எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட்டுடுச்சுன்னா அப்போ அதுக்கு நம்ம கம்பெனி பொறுப்பேத்துக்காது. ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டா கடை மேல போட்ட பட்டர் எப்படி ஃபாஸ்டா கரைஞ்சு போகுமோ அதே மாதிரி உங்க உடம்புல சேர்ந்து இருக்கிற கொழுப்பு எல்லாமே இன்னைக்கு கரைய போகுது. சரி வாங்க
நம்பர் 1, ட்ரிங்க் வாட்டர் பிஃபோர் ஈட். அப்படி உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா அப்ப உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஆர் சாப்பாடு சாப்பிடுறதுன்னு இந்த மாதிரி தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு உணவுக்கான பசியா இல்லாம டீஹைட்ரேஷன் காரணத்தினால தண்ணிக்காக ஏற்பட்ட பசியா இருக்கலாம். 1 இல்ல 2 இல்ல 60% டைம் தண்ணி தாகத்துக்கான பசிய மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தண்ணி குடிக்க வேண்டிய நேரத்துல கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வைத்த ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு தவறு தான் 99% மக்களோட உடல் பருமனுக்கு காரணமா அமைதுன்னு சொல்றாங்க. சோ அதனால உங்களுக்கு அடுத்த வாட்டி பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப முதல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணியை புடிச்சு குடிங்க. அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா அப்போ அது உண்மையான பசியா தான் இருக்கும், நீங்க சாப்பிடலாம். அதுவே 10 நிமிஷம் கழிச்சும் பசி எடுக்கலன்னா அப்போ அது வாட்டருக்கான பசின்னு புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால இனி உண்மையிலேயே உங்களுக்கு பசிக்குதான்னு இப்படி தண்ணியை குடிச்சு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க. இப்படி பண்றதால நீங்க தேவையில்லாம சாப்பிடுற ஸ்நாக்ஸ் கட் ஆகிடும் அண்ட் எப்பயும் பாடிக்கு கொடுக்கிற கலோரிஸோட அளவும் குறைஞ்சு போயிடும். அண்ட் ஒரு ஸ்டடியில தெரிய வந்துச்சு, யாரெல்லாம் சாப்பிடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சாங்களோ அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ஸ்ல 133% கலோரிஸ் குறைஞ்சி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. சோ அதனால இத நீங்களுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போறத 7வது நாள்ல இருந்தே நீங்க இத நோட் பண்ணலாம். நம்பர் 2, வாக் 10 மினிட்ஸ். புள்ளி விவர கணக்கெடுப்பின் படி இந்தியால கிட்டத்தட்ட 100க்கு 40.3% மக்கள் ஒபேசிட்டியோட இருக்காங்க. ஆனா அதே ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வெறும் 4.5% மக்கள் மட்டும்தான் ஒபேசிட்டியா இருக்காங்க. அதாவது அங்க யாரும் நம்மள போல தொப்பையும் கொழுப்புமா இருக்கிறது இல்ல. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க 80/20 ரூல ஃபுட்ஸ் மேல அப்ளை பண்ணி சாப்பிடுறாங்க. 80/20 ரூல் அப்படின்னா ஒண்ணுமில்ல, 80% வர மட்டும் வயிறு ஃபில் ஆகுற மாதிரி சாப்பிடணும், மீதி 20% வயிறு எம்டியா இருக்கணும். இதத்தான் நீங்களுமே இனி பண்ணணும். ஆனா இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஓரளவுக்கு சாப்பிட்டதும் போதும்னு எழுந்திருக்கிற மனசு இங்க யாருக்குமே வர்றதில்ல. ஆனா நீங்க இதை தடுக்க 2 வழி இருக்கு. ஒண்ணு, சாப்பிடறத நல்லா மென்னு சாப்பிடுங்க. அது உங்க வயித்துல இல்ல உங்க வாயிலே செரிமானம் ஆகிற அளவுக்கு மென்னு சாப்பிடுங்க. அடுத்து 2வது, சாப்பாட்டுக்கு நடுவுல கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்த சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் நடுவுல ஏகப்பட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க கூடாது, சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிட்டு முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணியே குடிக்கணும் இப்படின்னு நிறைய பேரு ஊருக்குள்ள புரளிய கிளப்பி விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. சொல்ல போனா நானுமே இத உண்மைன்னு பல நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு எந்த சயின்டிபிக் எவிடன்ஸுமே கிடையாது. சோ நீங்க சாப்பாட்டுக்கு நடுவுல தண்ணி கொஞ்சம் குடிக்கிறத தாராளமா பண்ணுங்க. அதுலயும் சுடு தண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் குடிச்சீங்கன்னா அது டக்குன்னு உங்களுக்கு சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசைய போக்கிடும், போதும்ன்ற ஃபீல உங்களுக்கு கொடுத்துடும். சோ அதனால இனி நல்லா மென்னு சாப்பிடுங்க, நடுவுல கொஞ்சம் தண்ணியும் குடிங்க. ஆனா அதுக்குன்னு லிட்டர் கணக்குல குடிச்சிட கூடாது, கொஞ்சமா குடிச்சாலே அதுவே சரியா தான் இருக்கும். அப்படி நீங்க இந்த 2 பண்ணிட்டாலே கொஞ்சமா சாப்பிட்டாலே போதுன்ற ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இத பண்ண பிறகு நீங்க வெயிட் லாஸ்க்காக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணணும். அது என்னன்னா நடக்கணும். ஸ்டடி ஒன்னு கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல குரூப் 1 ஆட்களை டெய்லி 30 நிமிஷம் நடக்க வச்சாங்க. ஆனா குரூப் 2 ஆட்களை சாப்பாடு சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷம் மட்டும் நடக்க வச்சாங்க. அதாவது டிஃபன் சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷம் நடக்கணும், லஞ்ச் சாப்பிட்ட பிறகு 10 நிமிஷம் நடக்கணும், கடைசியா டின்னர் சாப்பிட்ட பிறகும் 10 நிமிஷம் நடக்கணும்னு சொல்லிருந்தாங்க. அதாவது குரூப் 1 ஆட்களுமே டெய்லி 30 நிமிஷம் நடந்தாங்க. குரூப் 2 ஆட்களுமே ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு பிறகும் 10 நிமிஷம் அப்படின்னு இவங்களுமே 30 நிமிஷம் நடந்தாங்க. கடைசியா இதோட ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா யாரெல்லாம் சாப்பிட்ட உடனே நடக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களோட வெயிட் சும்மா நேரத்துல நடந்தவங்களை விட அதிகமா குறைஞ்சு இருந்துச்சாம். அண்ட் யாரெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் அவங்களோட கால்ஃப் மசில்ஸ் ஆக்டிவா வச்சுக்கிறாங்களோ அவங்க பாடியில மெட்டபாலிசம் ரேட் அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது உங்க வெயிட்ட ஃபாஸ்டா குறைக்க வழிவகுக்குது. சோ அதனால இனி சாப்பிட்டா நல்லா மென்னு சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு நடுவுலயும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. அண்ட் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கு பிறகும் 10 நிமிஷம் உங்க ஸ்ட்ரீட்ல ஒரு வாக் போயிட்டு வாங்க. இதை நீங்க சாப்பிடுற டைம்ல சரியா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்க தொப்பை மறைஞ்சி வயிறு ஸ்லிம்மா மாறத நீங்களே பாப்பீங்க. நம்பர் 3, ஈட் புரோட்டீன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல அத நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஒன்னு கார்போஹைட்ரேட், 2வது புரோட்டீன், 3வது ஃபேட். சரி, இந்த சார்ட்ட கொஞ்சம் பாருங்க. இந்த லைன் வந்து ஃபேட், இந்த லைன் வந்து புரோட்டீன் அண்ட் இந்த லைன் வந்து கார்போஹைட்ரேட்ட குறிக்குது. அதாவது எந்த உணவை எடுத்துக்கும் போது நம்ம பிளட்ல குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிக்க எடுத்த ரிசல்ட் இது. இதுல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கும் போதுதான் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகரிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. சரி, நீங்க
இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகரிக்கும் போதுதான் நம்மளுக்கு ஓவர் வெயிட் சீக்கிரமா நடக்குது. அண்ட் இந்த குளுக்கோஸ் லெவல்ல ரொம்ப அதிகரிக்கிற உணவுகள் தான் கார்போஹைட்ரேட். சோ அதனால முடிஞ்ச அளவு இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை நீங்க தவிர்த்துக்கணும். கார்போஹைட்ரேட் உணவுகள்ல என்னன்னா இட்லி, தோசை, ரைஸ், சமோசா, பஜ்ஜி, பணியாரம், பரோட்டா, ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சோ உங்களோட வெயிட்டை ஈஸியா அதிகரிக்கிற இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை இனி சாப்பிடறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா நீங்க சாப்பிட வேண்டிய உணவு தான் புரோட்டீன். அதனால உங்களோட சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட்டை விட புரோட்டீன் அளவு அதிகமா இருக்கிற மாதிரி எப்பயுமே பாத்துக்கோங்க. ஏன்னா இது கார்போஹைட்ரேட் மாதிரி குளுக்கோஸ் லெவல ரொம்பமா அதிகரிக்காது. அண்ட் டைஜஸ்ட் ஆகவும் கொஞ்சம் அதிக நேரமும் இது எடுத்துக்கும். இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு டக்குன்னு பசி எடுக்காது. இதனால நீங்க அதிகமாவும் சாப்பிட மாட்டீங்க. அண்ட் குளுக்கோஸ் லெவலும் அதிகரிக்காது. இதனால உங்களோட வெயிட் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த புரோட்டீன்கான உணவுகள்ல என்னன்னா வெஜிடபிள், பீனட்ஸ், நட்ஸ், ஓட்ஸ், சிக்கன், மட்டன், பீஃப், ஆல்மண்ட், தயிர், எக்ஸ், ஃபிஷ், கிட்னி பீன்ஸ், தால், கீரை வகைகள் இந்த மாதிரியான உணவுகளை இனி அதிகமா எடுத்துக்க ஆரம்பிங்க. ஓகே, இதுவரை சொன்ன 3 மெத்தடையும் இன்னையில இருந்து ஃபாலோ பண்ண போறேன்னு எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க. இதனால உங்களுக்கு ஃபேட் பர்ன் ஆகி வெயிட் குறையறதோட மட்டும் இல்லாம ஓவராலா உங்களோட ஹெல்த்துமே இம்ப்ரூவ் ஆகும். நீங்களும் பார்க்க அட்ராக்டிவா தெரிவிங்க. ஓகே, இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.